மா தப்பு பண்ணலன்னா சத்தியம் பண்ணி தொலையம்மா. பாத்தியா திவ்யா, இதுதான் உங்க அம்மாவோட லட்சணம். ஏமா இதை பண்ண நீ? கேக்குறல்ல, நீ மாத்திரைய பால்ல கலந்து கொடுத்தியா? அப்படியே காரி மூஞ்சில துப்புன போல இருக்கு. சத்தியமா நீ பொம்பளையே இல்ல, நீ அம்மாவும் இல்ல. இப்ப இல்ல, இனி எப்பவே நீ அம்மா இல்ல. நான் நிறைய தப்பு பண்ணிட்டேன் அத்தை. என்ன மன்னிச்சிருங்க அத்தை. என்ன மன்னிச்சிருங்க அத்தை. என்னம்மா இது? என்ன மன்னிச்சிருங்க அத்தை. எந்திரிம்மா. நான் தப்பு பண்ணிட்டேன். எந்திரிம்மா. மன்னிச்சிருங்க அத்தை. எந்திரிம்மா. எந்திரி. நீ எந்த தப்பும் பண்ணலம்மா. அழது. நீ எந்த தப்பும் பண்ணல. நான் தப்பு அழதும்மா. என்ன மன்னிச்சிருங்க அத்தை. அழது திவ்யா. தப்பு பண்ணிட்டேன் அத்தை. என்னங்க என்னங்க, நான் நிறைய தப்பு பண்ணிட்டேன். என்ன மன்னிச்சிருங்க. எனக்கு வேற எந்த வழியும் தெரியல. எனக்கு இப்ப யாருமே இல்லைங்க. அம்மா இல்ல, அப்பா இல்ல. எனக்கு இனிமே நீங்க தாங்க எல்லாமே. ஏன் திவ்யா அப்படி நினைக்கிற? உனக்கு நான் மட்டும் இல்ல, என் அம்மா இருக்காங்க. அவங்க உன்னை ராணி மாதிரி வச்சு பார்த்துப்பாங்க. அழுவாத. என்னை இப்பவே கூட்டிட்டு போயிடுங்க. இனி ஒரு நிமிஷம் கூட இந்த வீட்டுல இருக்க கூடாதுங்க. இது அசிங்கமான இடம். இங்க இருக்க ஒவ்வொரு நிமிஷமும் பாவத்தை சுமக்கிற மாதிரியே இருக்குங்க. என்ன நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு போங்க. நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு போங்க. போலாம்பா. முதல்ல ஆஸ்பத்திரிக்கு போலாம். வாங்க. வாமா. டாக்டர், பார்த்து பண்ணுங்க டாக்டர். ஐயோ டாக்டர், பார்த்து டாக்டர். ப்ளீஸ் பார்த்து பண்ணுங்க. கொஞ்சம் பொறுத்துக்கோங்க. ஒண்ணும் இல்லைங்க, இப்ப முடிஞ்சிடும். ஒண்ணும் இல்லைங்க. ஐயோ பார்த்து. வலிக்குது. கொஞ்சம் பொறுத்துக்கோங்க. ஒண்ணும் ஆகாது டாக்டர். கொஞ்சம் மெதுவா பண்ணுங்களேன். என்னம்மா, புருஷனை ரொம்ப பத்திரமா பாத்துக்கிறியோ? பண்றப்பெல்லாம் இதை இப்படி பண்ணணும், இதை இப்படி பண்ணக்கூடாதுன்னு தெரியாம பண்றீங்க. அப்புறம் கடைசியில வருத்தப்படுறீங்க.
இப்படி ஒரு மாமியார் கிடைக்க நீ எவ்வளவு கொடுத்து வச்சிருக்கணும் தெரியுமா? புரிஞ்சுக்காம இப்படி சண்டை போட்டு போயிட்டு இப்போ ஒரே நாள்ல எல்லா தப்பையும் புரிஞ்சுக்கிட்டு வந்திருக்க. இனிமேலாவது இந்த மாதிரி தப்பெல்லாம் பண்ணாம இரு, சரியா? டாக்டர்மா, நடராஜுக்கு வலிக்குது போல இருக்கு. என்ன சுந்தரி, உன் மருமகளை நான் திட்டுறேன், புத்தி சொல்றேன்னு என்ன தடுக்கிறியா? பாத்துக்கோ, இதுதான் சுந்தரி. நான் உன்னை திட்டிடக்கூடாதான். எப்படி பதைக்கிற பாத்தியா? ஆமாமா, ஏதோ என் மருமக அவசரப்பட்டு ஒரு தப்பான முடிவுக்கு போயிடுச்சு. அது இப்ப புரிஞ்சுக்கிட்டு வந்துருச்சுலம்மா. இப்ப போய் அது பண்ணது தப்புன்னு குத்தி காட்டினா அது என் வீட்டுல வந்து வாழறப்போ ஐயோ தப்பு பண்ணிட்டோமேன்னு நினைச்சு மனசு வருத்தப்படும் இல்லையா? திவ்யா என்னமா தப்பு பண்ணுச்சு? ஏதோ அவங்க அம்மா சொல்லி கொடுத்தாங்க. அவங்க அம்மா சொல்றது சரியா தப்புன்னு கூட யோசிக்க தெரியலம்மா. அந்த பக்குவம் தானே இருக்கும். நானா இருந்தாலும் என் பொண்ணுக்கு அப்படித்தான் சொல்லி கொடுத்திருப்பேன். என் பொண்ணு நான் சொல்றதை கேட்கணும்னு தானே எதிர்பார்ப்பேன். அதுதான் அவங்க அம்மாவும் நினைச்சிருக்காங்க. இத பாரு திவ்யா, இப்ப சொல்ற, நீ எந்த தப்புமே பண்ணல. உன் மனசுக்குள்ள சின்னதா கூட சங்கடமே வரக்கூடாது. பாத்துக்கோ திவ்யா, இதுக்கு மேல என்கிட்ட வார்த்தையே இல்ல. உன் மாமியார நீ எப்படி வச்சுக்க போறேன்னு எனக்கு தெரியல. ஆனா சந்தோஷத்துக்கு கூட அவளை நீ அழ வைக்க கூடாது, புரியுதா? எழுந்து உட்கார் நட்ராஜ். பாத்துங்க. சுந்தரி, உன் பையனுக்கு இப்ப எல்லாம் சரியாயிடுச்சு. இதுக்கப்புறம் நீ பாத்துப்பியோ இல்ல உன் மருமக பாத்துப்பாளோ எனக்கு தெரியாது. ஆனா என் வேலையை நான் கரெக்டா செஞ்சுட்டேன். இது என்னம்மா, சின்ன காயம், ஆறி போயிடும். அது மட்டும் இல்ல, என் புள்ள இந்த மாதிரி நிறைய விஷயத்த பாத்துட்டான். தாங்கிப்பா. ஆனா உங்க வேலை இதோட முடியலமா. என்ன சொல்ற சுந்தரி? ஆமாமா, என் மருமக பொண்ணு என் கூடவே வந்துடுச்சு. இனிமே நான் அவளுக்கு என்ன பண்ணணும், எப்படி பாத்துக்கணும், என்ன மருந்து மாத்திரை எல்லாம் கொடுக்கணும்னு நீங்க தான் சொல்லணும். அவளை அவங்க அம்மா வீட்டுல எப்படி பாத்துப்பாங்களோ அதை விட 100 மடங்கு நான் நல்லா வச்சு பாத்துக்கணும்ல. எவ்வளவு செலவானாலும் பரவாயில்லம்மா, நான் பாத்துக்கிறேன். நீங்க சொல்லுங்க. சொல்லுங்கம்மா, டானிக் வாங்கணுமா, மருந்து வாங்கணுமா, மாத்திரை எவ்வளவு வேணாலும் எழுதி கொடுங்க. நான் என் மருமகளை நல்லா பாத்துக்குவேன். சுந்தரி, உன் மருமக உன் பிள்ளை 2 பேரையும் நீ கூட்டிட்டு போலாம். மருந்து எதுவும் கொடுக்கல? அவளுக்கு நீதான் மருந்து, வேற என்ன மருந்து வேணும் சொல்லு? அவளை நல்லா பாத்துக்கணும்னு நினைக்கிற உன் மனசுதான் அவளுக்கு மருந்து, வேற எதுவும் வேண்டாம். போ, சுகப்பிரசவமா ஒரு நல்ல அழகான குழந்தைய உனக்கு பெத்து கொடுக்க போறா. அதை பார்த்து நீ சந்தோஷப்பட்டுக்கோ. சரிம்மா, ரொம்ப சந்தோஷமா. பாத்துக்கோ நட்ராஜ். வரேன் டாக்டர். பாத்து வாங்க. நான் பாத்துக்கிறேம்மா. பாத்துப்பா, பாத்து. வாமா, வாமா. நட்ராஜ், இந்தப்பா காசு கொடுத்துரு. இந்தாங்கண்ணா. என்னம்மா நின்னுட்ட?
உள்ள வா. என்ன பொண்ணுமா நீ? வீட்டுக்குள்ள வாமா. இல்லத்த, இப்பதான் 2-3 நாளைக்கு முன்னாடி வந்து இதே வீட்டு வாசல்ல நின்னு சண்டை போட்டு போயிருக்கேன். இப்ப அதை நினைச்சா மனசுக்கு கஷ்டமா இருக்கத்த. நீ யார் கூடமா சண்டை போட்ட? எல்லார் கூடயும் தான். அது இல்லம்மா, நீ சண்டை போட்டது யார் கூட? உன் நாத்தனாருங்க கூட தானே? அவங்க கூட சண்டை போடுறதுக்கு உனக்கு உரிமை இல்லையா? இது உன் வீடுமா, நீதான் எங்க முதலாளி. உனக்கு சண்டை போடுறதுக்கும் தட்டி கேட்கறதுக்கும் எல்லா உரிமையும் இருக்கு. சண்டை போட்டுக்கிட்டா அதுக்காக உறவே இல்லைன்னு விட்டுட்டு போயிடுவாங்களா? சண்டை போடுறதுக்கும் அப்புறம் சமாதானம் ஆகிறதுக்கும் பேர் தான் குடும்பம். வாமா, உள்ள வாமா. வா பண்ணட்ராஜ். நில்லு திவ்யா. எத்தனை நாள் கழிச்சு நீ இந்த வீட்டுக்கு வர? உன்னை சாதாரணமா வீட்டுக்குள்ள விட்டுற முடியுமா? உன்னை ஆரத்தி இடத்துல கூப்பிடணும். ஒரு நிமிஷம் இரு. உள்ள போ. வாமா. வா. வா. ஏன் நடராஜ், வண்டியை பார்த்து ஓட்டக்கூடாதா? பார்த்து தான் ஓட்டினேன், இருந்தாலும் அவசரத்துல. ஏம்மா, அவன் பொண்டாட்டிக்கு மாத்திரை கொடுக்க போறாங்கன்னு தெரிஞ்சதும் அவனால எப்படி நிதானமா போக முடியும்? அதான் வேகமா போய் மோதி இருக்கான். ஆமா மதி, ஆஸ்பத்திரி கூட்டு போய் கட்டு போட்டுட்டு அப்படியே கடை கூட்டு போனேன். காடு மாதிரி முடி வளர்ந்துருக்கு இல்லையா, அதான் வெட்டி கூட்டு வரேன். இன்னொரு விஷயம், இவ்ளோ கெட்டதுலயும் ஒரு நல்லது மாதிரி நம்ம வீட்டு மகாலட்சுமிய இந்த விபத்து தான் மறுபடியும் நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருக்கு. ஏய், என்ன திவ்யா நீ இங்கே நின்னுட்டு இருக்க? இது விருந்துக்கு வந்த மாதிரி வா. ஆரத்தி எடுக்கிறது ஒரு திருஷ்டி கழிக்கிறதுக்கான பரிகாரம், அவ்வளவுதான். வாமா மகராசி, இன்னையிலிருந்து இந்த குடும்பத்துக்கு நல்லதுதான் நடக்க போகுது. உட்காரம்மா. இல்ல பரவாயில்ல பாட்டி. அண்ணி வாங்க. எப்ப வந்தீங்க? என்னம்மா அண்ணி வராங்கன்னு ஒரு வார்த்தை கூட சொல்லவே இல்ல. என்ன நீ திருவிழால காண போன ஆள் மாதிரி பேந்து பேந்து முடிச்சிட்டு இருக்க? உள்ள போய் உன் கையால பாட்டிக்கு காஃபி போட்டு எடுத்துட்டு வா. என்ன மதி, இருங்க நீ. அவங்களே இப்பதான் வந்திருக்காங்க, அவங்கள போய் வேலை செய்ய சொல்ற. நான் போய் காஃபி போட்டு கொண்டு வரேன், நீங்க இருங்க. ஏய், இப்ப எதுக்கு அழற? இல்ல அண்ணி, நான் நிறைய தப்பு பண்ணிட்டேன். ஆனா அதெல்லாம் யாருமே மனசுல வச்சுக்காம பேசுறீங்களே. இத பாரு, இப்படி எல்லாம் பேசின அப்புறம் உன்னை வாயிலே அடிப்பேன். நீ தேவையில்லாம பழச பத்தி எல்லாம் பேசக்கூடாது, புரிஞ்சுதா? அதுக்கு இல்ல அண்ணி, நான் இப்ப கூட 2-3 நாளைக்கு முன்னாடி வந்து வீட்டு வாசல் நின்னு தகராறு பண்ணிட்டு போயிருக்கேன். ஆனா அதை நீங்க யாருமே மனசுல வச்சுக்காம பழைய மாதிரியே அன்பா நடந்துக்கிறீங்க. அதை நினைச்சுதான். இப்ப என்ன பதிலுக்கு நாங்களும் உன்கிட்ட வந்து தகராறு பண்ணட்டுமா? சண்டை போட்டுக்கலாமா? வரியா? சண்டை போடலாம், வா. இது பாரு திவ்யா, போட்ட சண்டையெல்லாம் போதும். உன்னை நாங்க என்னைக்குமே வேற ஆள நினைச்சதே இல்ல. எங்க அம்மாவையும் எடுத்துக்கோயேன்.
எப்போ எனக்கு 3 பொண்ணு ஒரு பையன் தான் சொல்லுவாங்க. உன்னை அவங்க பொண்ணு மாதிரி தான் பாத்துக்குவாங்க. நம்ம வீட்டு பொண்ணு தப்பு செஞ்சா நீ வேண்டவே வேண்டான்னு சொல்லி வீட்டை விட்டு விலக்கியா வச்சிருவோம். நீ இந்த வீட்டு பொண்ணுமா? சத்தியமா எனக்கு புரியல அண்ணி. இப்படி எல்லாம் இருக்க முடியுமான்னு என்னால கற்பனை பண்ணி கூட பார்க்க முடியல. நீங்க எல்லாரும் அப்படி இருக்கீங்க. நான் தான் அதை புரிஞ்சுக்காம பெரிய பெரிய தப்பெல்லாம் பண்ணிட்டேன். ஏய், நிஜமாவே நீ இப்ப என்கிட்ட அடி வாங்க தான் போற. இதுக்கு முன்னாடி நீயும் அப்படித்தானே இருந்த? ஆமாவா இல்லையா? இந்த வீட்ல இருக்கிற யாருக்குமே என்னைக்குமே இந்த மாதிரி எண்ணம் வராது. நீ இந்த வீட்டு பொண்ணு. அப்படி இருக்கும்போது நீ மட்டும் எப்படி வேற மாதிரி யோசிப்ப? ஏதோ நடுவுல சின்னதா இந்த மாதிரி நடந்துருச்சு, அவ்வளவுதான். ஐயே, என்ன மதி, ஏதாவது எலெக்ஷன்ல நிக்க போறியா என்ன? ஏதோ மைக் கிடைச்ச அரசியல்வாதி மாதிரி சும்மா நசனசன பேசிக்கிட்டே இருக்க. அதான் அண்ணி நம்ம வீட்டுக்கு வந்துட்டாங்கல்ல, இன்னும் நிலத்துல இருந்தா பேசிக்கிட்டு. பாட்டி, இந்தாங்க காஃபி. கூடமா. ஹே, வாங்க வாங்க வாங்க, எழுந்திருச்சிட்டீங்களா குட்டி? இங்க பாருங்க, யார் வந்திருக்காங்கன்னு பாருங்க. அத்தை வந்திருக்காங்க பாருங்க. இவ்வளவு நாளா எங்க போனீங்கன்னு கேளுமா. டிஷம் டிஷம் பண்ணுங்கம்மா. டிஷம் பண்ணுங்க அத்தையே. டிஷம் டிஷம் பண்ணுங்க. டிஷம் டிஷம் பண்ணுங்க. அத்தைக்கு உமாச்சி கொடுங்க. உமா கொடுங்க. டிஷம் சரி கதவு சாத்திட்டாங்க. மா அம்மா, மா அம்மா, அம்மா, அம்மா. கதவு தரங்கம்மா. அம்மா, சுந்தரி, கதவு திறம்மா. என்னாச்சு? அம்மா, சுந்தரி, கதவு திறம்மா. உள்ள என்ன பண்ணிட்டு இருக்க நீ? அம்மா, என்னங்க, இத பாக்குறதுக்காக தாங்க நான் இத்தனை நாளா தவம் கிடந்தேன். இதாங்க இந்த குடும்பத்துக்கு வேணும். இந்த குடும்பத்துல இருக்கிறவங்கள ஆசீர்வாதம் பண்ணி நீங்க ஒண்ணு சேர்த்துட்டீங்க. எனக்கு இது போதுங்க. எனக்கு இது போதும். எனக்கு இது போதும். மா சுந்தரி, அம்மா, சுந்தரி, கதவு திறம்மா. ஐயோ, சுந்தரி, உள்ள என்னமா பண்றீங்க? கதவு தரங்கம்மா. என்னம்மா இது? அம்மா, கதவு திறம்மா. வெளியில நாங்க எல்லாம் கத்திட்டு இருக்கோம். கதவு திறம்மா. சுந்தரி, கதவு திறம்மா. கதவு தரங்கம்மா. அத்தை, அம்மா, அம்மா, கதவு திறம்மா. அம்மா, என்னம்மா பண்ற? அம்மா, அம்மா, அம்மா. அம்மா, ஏம்மா கதவு போட்டீங்க? என்னமோ எதுன்னு நாங்க பயந்து போயிட்டோம். என்னாச்சுமா? கதவு சாத்திட்டு உள்ள வந்து அழுதுட்டு இருக்கீங்க. அம்மா, ஏன் அழறீங்க? சொல்லுங்கம்மா. என்னாச்சுமா? சொல்லுங்கம்மா. நீங்க எல்லாரும் ஒண்ணா சிரிச்சு பேசுறத பார்த்த உடனே எனக்கு சந்தோஷம் தாங்க முடியல. அதான் நீங்க எல்லாரும் இப்படியே சந்தோஷமா இருக்கணும்னு அப்பா கிட்ட வேண்டிக்கிட்டேன். எனக்கு சத்தியம் பண்ணி கொடுங்க, நீங்க 4 பேரும் என்னைக்கும் எதுக்காகவும் சண்டை போட்டுக்க மாட்டோம். இதே மாதிரி ஒத்துமையா இருப்போன்னு எனக்கு சத்தியம் பண்ணி கொடுங்க. அத்தை, நாங்க எல்லாரும் ஒத்துமையா இருப்போம். எல்லாரையும் ஒண்ணா வச்சு நான் பாத்துக்கிறேன். யாரையும் இந்த வீட்டை விட்டு பிரிஞ்சு போறதுக்கு நான் விட மாட்டேன். இதே ஒத்துமையோட நாங்க கடைசி வரைக்கும் இருப்போம் அத்தை. இது சத்தியம். ஆமாமா, சத்தியம்மா. சத்தியம்மா. சத்தியமாமா. சுந்தரி, நீ அழுததெல்லாம் போதம்மா. இப்ப நீ சந்தோஷமா இருக்க வேண்டிய நேரம். இப்ப போய் எதுக்கம்மா அழுகுற? விடு. சரி சரி, இனிமே நீங்க யார் அழறதா இருந்தாலும் 2 நாள் கழிச்சு தான் அழணும். ஏதோ இந்த பொண்ணுக்கு கல்யாணம் கூடுற நேரம் ஏகப்பட்ட பிரச்சனையை கொடுத்துருச்சு. அந்த சமயம் தூக்க முடியாம தான் குடும்பமே அழுதுட்டு இருக்குன்னு எனக்கு கெட்ட பேர் வாங்கி தர பாக்குறீங்களா? அதுவும் ஒரு வகையில உண்மைதாண்டி.
இதனால கதையா இருக்கே. அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. என் கல்யாணம் எல்லாருக்கும் நிம்மதியை கொடுக்குமே தவிர யாருக்கும் கஷ்டத்தை கொடுக்காது, தெரிஞ்சுக்கோ. கண்டிப்பா கொடுக்காது சூர்யா. நான் இருக்கேன், உங்க அண்ணன் இருக்காரு. நாங்க உங்க கல்யாணத்தை நல்லபடியா நடத்தி காட்டோம். தேங்க்ஸ் அண்ணி.